ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு போர்ட்டபிள் மிக்சரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க இல்லை டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மிக்சர் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இந்த மிக்சர் உங்களுக்கு ஏற்றதா இல்லையான்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பா. வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம வாங்கியிருக்க மிக்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா டொமேட் அப்படின்ற பிராண்டில் 400 ml கெப்பாசிட்டி உள்ள ஒரு மிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் இந்த ப்ராடக்ட்டை அமேசான் ஆப்பில் 286 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நீங்களும் இந்த ப்ராடக்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வாங்கணும்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க நண்பா. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம அந்த வாங்கின மிக்சர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பபிள் ட்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு தெரில. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் ஃபுல் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டே ரன் பண்ணுற எந்த அவசியமும் கிடையாது. வேறு என்ன கவரில் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அந்த பாட்டிலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நம்ம இந்த மிக்சரை சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னரோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. கீழே போட்டாலும் உடையிற மாதிரி தெரில, நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த கேப்போட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மூலிமா வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும். இந்த கண்டெய்னரோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரன் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சேஃப்டியான விஷயமும் இருக்குது. இந்த கண்டெய்னரை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கப்போ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பவர் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளேடு வந்து ரன் ஆகாது. ஸோ இது ரொம்ப சேஃப்டியாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சம்டைம்ஸ் தெரியாதனமாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா கையில் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டெய்னரில் இந்த மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். பிளேட் பற்றி பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க. 6 பிளேட்ஸ் இருக்குது. டாப்பில் 2, பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேடு இருக்க மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அது வந்து ரன் ஆகலை. நம்ம ஒன்ஸ் பாட்டிலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாப்லேயே ரெட் கலரில் ஒரு இண்டிகேட்டர் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பனில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைட் எரியுது. ஓகே, நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டு நான் மிக்சர் மாதிரி யூஸ் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையலுக்கு கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் பீட்ரூட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஆன் பண்ணி எந்த அளவுக்கு இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் ப்ரெஸ் பண்ணேன், ஸ்டார்டிங்கில் ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கேரட் பீஸ் வந்து ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒன்றும் வந்து அரைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு இந்த கேரட் பீஸ் எடுத்து உள்ளே போட்டு உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஒருவேளை நம்ம இன்னும் கொஞ்சம் பீஸ் சின்னதாக போட்டிருந்தா அரைஞ்சிருக்குமோ என்னமோ. நான் இப்போ போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அரையவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடியில் நின்றுச்சு. பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் போட்டு சுற்ற விட்றேன். கொஞ்ச நேரம் சுற்றுறான், அப்படியே பையன் அப்புறம் நின்று போயிடுறான். இது வந்து ஒன்றும் சரியில்லைன்னு தான் சொல்லணும் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்காதீங்க. இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 400 ml கெப்பாசிட்டி வந்து சொல்கிறாங்க. இந்த டாப்பே வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி இது கேப் வந்து அடைச்சிக்குது. நம்மளுக்கு ஃபுல் கெப்பாசிட்டியில் வந்து நம்மளால் ஏதோ மிக்சர் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் இந்த மிக்சர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மிக்சரோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. என்னடா இது ஒன்றுமே அரைஞ்சி தொலையலை, இதை போய்ட்டு மிக்சர்னு வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டோமே 280. சரி, கடையில் போட்டு கிண்டி அல்வாவாக தின்ற வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நண்பா. பாய்.